வணக்கம். இன்றைய உளவியல் ஜோதிடத்தில் நாம பார்க்க போறது உயிர் துடிப்பு. என்ன உயிர் துடிப்பு அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வெறி வேணும், ஆர்வமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் உயிர் துடிப்பு அப்படிங்கிறது. அப்ப ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு உயிர் துடிப்பு இருக்கு. அந்த உயிர் துடிப்புல நீங்க ஒரு வேலையை செய்தாலோ, ஒரு கத்துக்கும் போதோ, ஒரு வேலை செய்யும் போதோ, எதுவுமே பண்ணும்போது, நீங்க இந்த உயிர் துடிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த வேலையில அதுல உங்களுக்கு சக்சஸ் இருக்கும். ஸோ மேசராசிக்கு ஒண்ணுமே சொல்லவே தேவையில்ல. அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். பேராற்றல் கொண்டவர்கள். வேலை திறனும் அதிகம். வேலை செய்யணுங்கிற அந்த திறன், பேராற்றல் கொண்டவர்கள். அவங்களுக்கு நாம ஒண்ணும் சொல்றதுக்கு பேசலாம் பண்ணணும்ட்டு இல்ல. ஒண்ணே ஒண்ணு சொல்லலாம். இந்த ஆர்வத்தையும், இந்த பேராற்றலையும் உங்க தொழில்ல மட்டும் காமிச்சா போதுமானது. தொழில், கல்வி, தன் குடும்பம் இதுல மட்டும் காமிச்சா போதுமானது. இதை தாண்டி வேற எதுலயாவது இவங்களுடைய ஆர்வம் போச்சு அப்படின்னா பெரும் வில்லங்கத்துல கொண்டாந்து விட்டுரும். இவர்கள் பெரும்பாலுமே சுகமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஆட்கள். அதனால தன்னுடைய சுகத்திற்காக ஏதாவது பண்ண போனாங்கன்னா சுகம், பொருள் ஈட்டணுங்கிற ஆர்வம், பொருள் அதிகம் ஈட்டணுங்கிற ஆர்வம், இந்த ரெண்டு விஷயத்துலதான் இந்த ஆர்வம் உங்களை தொந்தரவு பண்ணி விட்டுரும். அப்ப பொருள் ஈட்டணும் அப்படிங்கும் போது, சுகம் அப்படிங்கும் போது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் யாருக்கிட்டே கேட்டுக்கிட்டு செஞ்சாங்கன்னா சிறப்பா இருப்பாங்க இவங்க. இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. இவங்க கேட்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா ஒரு ஞானி, ஒரு யோகி, இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் இவங்க கேட்கணும், அட்வைஸ் கேட்கணும். கேட்டா மட்டும்தான் இவங்களுக்கு அந்த அட்வைஸ் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மற்றபடிக்கு சாதாரண மனிதர்களிடம் செகண்ட் ஒப்பீனியன் கேட்பாங்க. ஆனாலும் அதை வந்துட்டு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. டக்குன்னு செஞ்சிருவாங்க அந்த பேச்சையும் மீறி. ஆனா ஒரு ஞானி, ஒரு யோகி சொன்னா அவங்களோட பேச்சை இவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரிஷபம். ரிஷபம்ங்கிறது வந்துட்டு ஒரு தெளிவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். இவர்களுடைய பேச்சுல தெளிவு இருக்கும். இவர்களுடைய செயல்களும் ஓரளவுக்கு தெளிவா செஞ்சிருவாங்க. செய்யக்கூடிய ஆட்கள். இவர்களுடைய கற்றல் திறனும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அடுத்தது மிதுனம். மிதுனம் உணர்ச்சிகளுக்கு எளிதா பயப்பட்டுருவாங்க. சுகமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது சுகம் மீன்ஸ் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும். தான் வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனா கம்ஃபர்டபுளா இருக்கணும். கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறத கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அதனாலதான் இந்த கம்ஃபர்ட் ஜோன், இந்த கம்ஃபர்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது இவங்க டக்குன்னு எதையா இருந்தாலும் முதலிடக்கூடிய ஆட்கள். அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்த வேலையை விட்டு அடுத்த வேலை சோத்துக்கு இல்லைன்னு கூட இருக்கும். ஆனா இதுக்கு இந்த பொழப்புக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு வரக்கூடிய ஆட்கள் இந்த மிதுன லக்கணத்துக்கு ராசிக்கு உரியவர்கள். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இது வந்து சுயமரியாதை, சுய கௌரவம், பிரஸ்டீஜ் ஏதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இதுதான் காரணம். அடுத்தது கடகம். கடகம் ஆளுமை திறன் மிக்கவர்கள். எல்லாத்தையும் கமாண்டிங் பண்ணும், எல்லாத்தையும் கமாண்டிங் போற்றக்கூடிய ஆளுமை திறன் கொண்டவர்கள். அந்த இதுல தான் ஆர்வமா இருப்பாங்க. நீ கமெண்ட் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு. அப்ப அதை எப்படி பண்ணணும்? அதன் மூலமாக தான் இவங்களுக்கு வளர்ச்சி. அதன் மூலமாக தான் இவங்களுடைய கல்வியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரியான கல்வி, அந்த மாதிரியான துறைகள்ல ஈடுபட்டாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பா இருப்பாங்க. அடுத்தது கன்னி. கன்னி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்வம் குறைவான ஆட்கள். கன்னி ஆர்வம் குறைவான ஆட்கள். அடுத்தது துலாம். துலாம் மனோதிடம் குறைவான ஆட்கள். மன தைரியம் இவங்ககிட்ட குறைவா இருக்கும். அதனால இவங்க மன தைரியம் இல்லாம ஏதாவது வேலையும் செய்யக்கூடாது. அடுத்தது துலாம். துலாம் அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் தன்னை பற்றிய சிந்தனைகள், தன்னை பற்றிய சிந்தனை, அதாவது தான் பண்ணக்கூடிய சரியா தப்பா அப்படின்னு அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்துட்டு தன் வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும்னா அதை பத்தி ஒரு சிந்தனைக்குள்ள வந்துட்டாங்க, அதை கன்சல்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது வரைக்கும் என்னன்னா அவங்க பண்றதுதான் அது. அவங்க தப்பு பண்ணாங்கன்னாலும் திட்டினீங்கனாலும் மறுபடியும் அதே தப்பை தான் பண்ணுவாங்க. அவங்க அவங்களா செஞ்சாலும் சரி, அதை யாராவது குறிப்பிட்டு சொன்னாலும் சரி திருந்த மாட்டாங்க. புரியாது அவங்களுக்கு. திருந்துறதுங்கிறத விட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னை பற்றிய ஒரு சிந்தனை கிடையாது. அதனால அவர்கள் அதை வளர்த்திக்கணும். அதை வளர்த்திக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம உளவியல் ஜோதிடத்துல நம்மளை பார்க்கலாம். அடுத்தது மகரம். மகரம் அதீத வேலைத்திறன் கொண்டவர்கள்.
தன்னுடைய வேலையில் ஈடுபாடு இருக்கும். வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலை முடிக்காம வேற வேலைக்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி வேலையில் ஈடுபாடு உள்ளவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதுலதான் அவங்களுடைய இது இருக்கும். ஸோ அந்த வேலை சார்ந்த இதுக்கு நல்ல ஒரு ஆட்கள்னா மகர ராசிக்காரர்கள். அடுத்தது கும்பம். கும்பம் அப்படிங்கும்போது கும்பம் வந்துட்டு தன்னை பத்தி ஒரு கிளியர் கட்டுக்கு வந்துருவாங்க. தன்னுடைய எல்லை என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க. அதாவது எல்லை என்ன அப்படின்னா, உதாரணமா நான் இவ்வளவுதான் செய்ய முடியும். அதாவது தன்னால இவ்வளவுதான் செய்ய முடியும். இதுக்கு மேல எனக்கு செய்யக்கூடிய சக்தி இல்லை, சமத்து பத்தாது அப்படின்னா அடமண்டா நான் இவ்வளவுதான் செய்ய முடியும்னு அடமண்டெல்லாம் கிடையாது. இவ்வளவுதான் அப்படிங்கிறத அவங்களுடைய முடிவு. வேலையாகட்டும் இதாகட்டும் இதுலயும் ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. வேலையில தன்னுடைய வேலைகள்ல ஒரு லிமிட் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க. அடுத்தது மீனம். மன தைரியம். திட்டமுள்ளவர்கள், திட்டமான ஆட்கள். உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி திடமான ஆட்கள் அப்படின்னா மீனராசியை சொல்லலாம். நடுவில் நான் தனுசு ராசியை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். தனுசு ராசி அப்படின்னம்னா அவர்களுக்கு தன்னுடைய செயல்திறன் குறைவு. செயல் செய்யும் போது சாமூசிதமா புத்திசாலித்தனமா செய்வாங்களான்னா இல்லை. சில நேரங்கள்ல எதையாவது ஒன்று விட்டுருவாங்க. சில நேரங்கள்ல ஒரு வேலை செய்யும் போது அது தொடர்பா இன்னொரு சின்ன இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும்னா அதை மிஸ் பண்ணிட்டு மாட்டிக்குவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய மைனஸ், இதுதான் அவங்களுடைய ப்ளஸ், இதுதான் அவங்களுடைய உயிர் துடிப்பு அப்படிங்கிறது. ஸோ இதை நாம எப்படி வளர்த்திக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய உளவியல் ஜோதிடம் வகுப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை கன்சல்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.